ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நமக்கு வந்து தாம்பரம் பக்கத்தில் நம்ம உடனடியாக வீடு கட்டுற மாதிரி வில்லா மனைகள் இருந்தால் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாம்பரத்தில் ஒரு நல்ல ஒரு மெயினான லொக்கேஷன் அப்படின்னு சொல்லும்போது உங்களை எல்லாரும் நல்லா தெரியும். வெங்கம்பாக்கம் வந்து எந்த அளவுக்கு பீக்கில் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வெங்கம்பாக்கத்தில் தான் ஒரு பிளாட் பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ இந்த பிளாட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிரைவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பிளாட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம்ப் ரோடு போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்லேயே போயிடலாம். ஸோ இங்கேருந்து ஈஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை பார்த்தாலே தெரியும். ஸோ இது யார் டெவலப் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் இந்தியா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் லேஅவுட்ஸ் தான் அந்த ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் 1 டெவலப் பண்ணி சோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபேஸ் 1ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடுகள் வந்துருச்சு. ஸோ இதுதான் ஃபேஸ் 1. ஸோ நம்ம இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபேஸ் 1. ஸோ பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் நடந்துட்டு இருக்குது. சுற்றி பாருங்க, ஏகப்பட்ட வீடுகள் இருக்குது. அங்கே இங்கேன்னு சுற்றி பார்த்தா வீடுகள் தான் இருக்குது. ஸோ நம்ம லேஅவுட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வீடுகள் வேலை நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து ஃபேஸ் 2. ஸோ இந்த ஃபேஸ் 2ல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரோடு ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நிற்கிற இடம் தான் ஃபேஸ் 2. ஸோ நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க லேஅவுட் வந்து ஃபேஸ் 2ல தான் பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒன்லி லிமிடெட் பிளாட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ மொத்தமே இவங்க 18 பிளாட்ஸ் தான் லான்ச் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 பிளாட்ஸ் வந்து புக் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் 15 பிளாட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ தான் இது டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் வச்சுட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த், அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி இது லான்ச் பண்ணுறாங்க. சண்டே லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து லான்ச்சிங் ப்ரைஸ் வந்து 4780 ருபீஸுக்கு லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கஸ்டமர்ஸுக்கு ஒரு ஆஃபராக என்ன கொடுக்குறாங்க, லான்ச்சிங் ஆஃபரான்னு பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் பிப்ரவரி 2க்கு முன்னாடி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4380 ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரைஸு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனல்லேருந்து வர்றேன்னு சொன்னீங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு 50 ருபீஸ் வரை டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அசால்ட்டாக ஒரு 5 லட்ச ரூபா சேவ் பண்ணி பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு லே அவுட் நல்லா இருக்குது. ஸோ இங்கே லே அவுட்டில் 1000லேருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஃபேஸிங்கில் பிளாட்ஸ் இருக்குது. ஸோ உடனே வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது சென்னையில் இல்லை ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷனில் வந்து பிளாட்ஸ் தேடிட்டு இருக்காங்க, உடனே வீடு கட்டுற மாதிரி தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நம்மளோட ப்ராப்பர்ட்டி அப்டேட்ஸுக்கு, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட்ஸுக்கு வந்து நம்ம கட்டுமானம் புரியாமல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.